ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. மதுராந்தகத் தேவரின் பரம்பரையை குறித்து நேயர்களுக்கு நாம் சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்டகாலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்மபத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவரும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக் கடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆயினும் சில பாடல்களை சேகரித்தார். தேவார பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது. கண்டராதித்தர் தமது அரும்பெரும் தந்தையாகிய பராந்தக சக்கரவர்த்தி தில்லை அம்பலத்துக்கு பொன் வேய்ந்தது பற்றி தாம் பாடிய பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோர் சோழன் கோழிவேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் விளையார் பாடியாடும் மணி தில்லையம்பலத்துள் எங்கோல் ஈசன் எம்பிரையை என்றுகொல் எய்துவதே என்ற பாடலில் தம் தந்தை பாண்டிய நாடும் ஈழமும் வென்றவர் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். பதிகத்தின் கடைசி பாடலில் தமது பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் தம்முடைய காலத்தில் சோழரின் தலைநகரம் தஞ்சை ஆனதையும் குறிப்பிட்டிருக்கிறார். சீரான் மல்கு தில்லை செம் பொன்னம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆராவின் சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் நம்பிக்கை இருக்கவில்லை. போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களைக் கண்டு வருந்தியவரானபடியால் கூடிய வரையில் சண்டைகளை விலக்க முயன்றார். சமாதானத்தையே நாடினார். இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிகவும் சுருங்கலாயிற்று. கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார். அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன். கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை. ராஜ்யத்தைச் சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆதலின் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவு கட்டி குடிமக்களுக்கும் அறிவித்து விட்டார். தன்னால் சிம்மாதனம் சம்பந்தமான குடும்பச் சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தன் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார். இவையெல்லாம் அந்நாளில் நாடறிந்த விஷயங்களாயிருந்தன. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தாள். மதுராந்தகனுடைய சிறுபிராயத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவபக்தியையும் உலக வாழ்வில் வைராக்கியத்தையும் உண்டாக்கி வளர்த்து வந்தாள். ஏறக்குறைய 20 பிராயம் வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேத வாக்காக கொண்டு நடந்து வந்தான். ராஜ்ய விவகாரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை. சோழ சிங்காதனம் தனக்கு உரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் உதயமாகாமல் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி
தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள். சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டுத்தீ ஆகிவிட்டது. பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டுச் சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சதி செய்ய முற்பட்டதையும் பார்த்தோம். மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாத்தியதை இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான். அதிலும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலைமையில் இருந்தார் அல்லவா? ஆதலின் ஏன் தான் உடனடியாக தஞ்சாவூர் சிங்காசனமேறி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பாயிருந்தது. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை. சுந்தர சோழரின் இரு புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீரச் செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள். கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் என்னும் இருவரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள். சைன்யத்திலேயும் ஒரு பெரும்பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களையே விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள். இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமக்குப் பிறகு இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான். இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம். ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதன்று. அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது. அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிம்மாதனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஒன்று, அந்த அம்மாளும் தமது கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்குச் செல்ல வேண்டும், அல்லது அவருடைய மனம் மாறச் செய்ய வேண்டும். தாயின் மனத்தை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளையைத் தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும்? ஆதலின் அன்னையிடம் சொல்லி அவர் மனத்தை மாற்றும்படி மதுராந்தகத்தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை. ராஜ்யமாளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார். ஏன், அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார். அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள்ள உரிமையை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனத்தை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார். மதுராந்தகத்தேவர் தமது பரிவாரங்களுடன் வந்தியத்தேவனுடன் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார். ஆரிய படை வீடு, பம்பை படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழும் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது. பிறகு கடைவீதிகள், குடிமக்கள் வாழும் பகுதிகள், ஆலயங்கள், ஆலயங்களைச் சூழ்ந்திருந்த சந்நிதி தெருக்கள் முதலியவற்றின் வழியாகச் சென்றது. ஆங்காங்கு ஒரு சிலர் வீட்டு வாசல்களில் நின்று பார்த்தார்கள். ஆனால் மக்களிடையே எந்தவித உற்சாகமும் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான். முதன்முறை அவன் இந்நகருக்குள் வந்திருந்தபோது நகரம் கோலாகலத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது வீதிகள் ஜன சூன்யமாயிருந்தன. பழையாறை பாழடைந்த நகரமோ என்று சொல்லும்படி இருந்தது. மதுராந்தகத்தேவர் மீது பழையாறை மக்கள் அவ்வளவாக விசுவாசம் கொண்டிருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகத் தெரிந்தது. வந்தியத்தேவனுக்கு இது ஒரு விதத்தில் சௌகரியமாயிருந்தது. தன் முகம் தெரிந்தவர்கள் யாரேனும் தன்னை பார்க்கும்படி நேரவும் அதனால் தொல்லை ஏற்படவும் இடமில்லை அல்லவா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நேயர்களே,
பல பெயர்கள் காரண பெயர்களாக இருப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா மதுராந்தகர், மதுரைக்கு, அதாவது மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டியர்களுக்கு அந்தகர், காலனை போன்றவர். பாண்டியனும் தம் பங்குக்கு பகைமை காட்டினான். சோழாந்தகன், சோழனுக்கு யமனை போன்றவன். இதுதான் சோழவந்தான் ஆகி ஒரு ஊரின் பெயரா விளங்குது. இந்த நெடுங்கதையில வந்தியத்தேவனின் துணிச்சலையும் திருமலையப்பனின் தந்திரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு கண்டராதித்த சோழர் மகனான மதுராந்தக தேவரிடம் சிறப்பா எதையும் காணல. ஆனா கதை ஓட்டத்துல அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் ரொம்ப பெருசு. ஆசிரியர் கல்கியே பழையாறையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கார் முறையா அறிமுகம் செஞ்சு வைக்க. மதுராந்தகரின் யோகம் எப்படி? குழந்தை சோதரிடம் வந்தியத்தேவன் கேட்டது நினைவிருக்கும். விசித்திரமான ஜாதகம், பெண்களின் ஜாதகத்தை போன்றது, போதும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது. இந்த சிறு குறிப்பு போதுமே வந்தியத்தேவனுக்கு. பக்தி நெறியில ஈடுபட்டிருந்த மதுராந்தகனுக்கு ராஜ்ய ஆசையம் மூட்டி அடியோடு மாத்திட்ட நந்தினிய எப்படிலாம் பாராட்டினார் தனாதிகாரி. சரி, மதுராந்தக தேவர் அறிமுகம் வாய்ப்பை பயன்படுத்தி ஒருவித முன்கதை சுருக்கத்தை வழங்கி இருக்கிறார் ஆசிரியர். அவர் குறிப்பிட்டிருக்கிற திருவிசைப்பா தொகுதியை பத்தி நாம் பார்ப்போம். திரு இசைப்பா என்கிற தொடர் இறைமை பொருந்தின இசைப்பாட்டுன்னு பொருள்படும். அருளாசிரியர் 9 பேர் பாடின 29 திருப்பதிகங்கள் கொண்டது 9ஆம் திருமுறை. இவற்றில 28 திருவிசைப்பானும் சேந்தனார் பாடின பல்லாண்ட திருப்பல்லாண்டுன்னும் வழங்கி இத்தொகுதியை திருவிசைப்பா மாலைன்னு குறிப்பிடுறது மரபு. இத்திருப்பதிகங்களை பாடினவங்க இந்த நெடுங்கதை நடந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்தவங்க. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர். மதுராந்தகரின் தந்தை கண்டராதித்தர் பதிகத்தை பஞ்சமம்ங்கிற பண்ணுல பாடுவாங்க. இதற்கு இணையான ராகம் ஆகிரி. இந்த பகுதியில் இடம்பெற்ற தூபம்ங்கிற சொல்ல ஆராய்வோம். சாம்பிராணி, குங்கிலியம் இப்படி நறுமணம் கொண்ட பொருள்களை கனல்ல இட்டா வெளிப்படுற புகையும் நறுமணத்தோட எழும். வழிபாட்டு முறைகள்ல ஒண்ணு தூபம். தூபம் போடுவதுன்னு நகைச்சுவா சொல்வதுண்டு. அதாவது ஏற்கனவே ஆசையாலேயோ குரோதத்தாலேயோ ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா அவரை தூண்டி விடுறது. வந்தியத்தேவன் என்ன செய்ய போறான்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.